இந்த ஒரு பையன் வந்து எனக்கு இதெல்லாம் அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு போறாருல, சொல்ற ஒரு ஆளுங்கிறவரு நூற்றுக்கணக்கான ஆட்களின் பிரதிநிதியாக தான் ஒருத்தர் கூட்டி வந்து உட்கார வச்சாங்க. அது 199 மாறிட்டாங்களா? 2 ஜெனரேஷனா நல்லா படிச்சுட்டு ஒரு இடத்துக்கு வந்தா கூட இன்னொரு ஜெனரேஷன்ல படிச்ச ஒருத்தன் வந்து ஈக்குவலா ஏத்துக்கிறானா? இல்ல. கொஞ்சம் அதை அசைச்சு பார்க்க முடியுது. அசைச்சு பார்க்கறதுக்கு அரசாங்கம் என்ன இன்னமும் நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாநிலங்கள் இருக்குல்ல, சாதி ஒடுக்குமுறை மாநிலங்கள், அது இன்னும் இந்தியாவில் இருக்கு. இப்ப வந்து சாதி கூட அதே தமிழ்நாட்டுல இன்னைக்கு வடகாடுல பிரச்சனை. ஆமா, அது வந்து நம்மளால பேச முடியும். இப்போ இங்கிலாந்து மாதிரியான ஒரு நாடு நம்மள வந்து எத்தனை வருஷமா ஆண்டுட்டு இருந்தாங்க, பல வருடமா ஆண்டவங்க. ஆனா அவங்க இந்திய நாட்டை சேர்ந்த ஒருத்தரை எப்படி அந்த நாட்டுக்கு பிரதமர் ஆகிறாங்க? அந்த முதலாளித்துவ நாடுகளில் பல கம்பெனிகளோட ஹெட்ஸா வந்து இந்தியர்கள் இருக்காங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசு பதவிகள் எதுவுமே அவங்க கையில இல்ல. ஒருத்தன் பிறந்தவன் ஒரு காட்டுக்குள்ள இருக்கிறான், அவனை எப்படி நீங்க மதமாக்குவீங்க? சொல்லுது மதம்ங்கிறது என்னுடைய ஏற்பு, ஒரு கட்சி என்னுடைய ஏற்பு. இன்னைக்கு வர சினிமா தான் ஜாதிய வன்மத்தை தூண்டுது. 2015க்கு அப்புறம் ஒரு 10 வருஷ சினிமான்னு வச்சுக்கோங்க இது பேசுறது. அதுக்கு முன்னாடி இருந்த கிட்டத்தட்ட 85 வருஷ சினிமால என்னென்னலாம் காமிச்சிங்க. சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திரைப்பட இயக்குனர் திரு கௌதம் ராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழா. நீயா நானா நிகழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான நிகழ்ச்சி. அதில் நிறைய சமூகம் குறித்தான விவாதங்கள் நடந்திருக்கு. இதற்கு முன்பாக ஒரு நிகழ்ச்சி அது வந்து தடை செய்யப்பட்டது, அல்ல ரத்து செய்யப்பட்டது, அல்லது ஒளிபரப்ப விடலை. பல பிரச்சனைகள்ல அந்த நிகழ்ச்சி வரலன்னு வச்சிங்களேன். அது குறித்து நீங்களே கூட நம்ம சேனலில் பேசியிருந்தீங்க. இந்த சூழல்ல இப்போ ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. தினகரன் அப்படின்ற ஒரு சகோதரர், அவர் வந்து ரொம்ப ஜாதிய வன்மத்தோட, ரொம்ப அகங்காரத்தோட, அவருடைய வார்த்தைகளில் சொல்லணும்னா ரொம்ப அகங்காரத்தோட தான் நாங்கள் பேசுவோம், நடக்கும்போதே அந்த ஜாதி திமிரு தெரியும் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. இப்போ அவர் அதே நீயா நானா நிகழ்ச்சியில் ஒரு 5 வருடம் கழித்து நான் வந்து மனம் மாறி இருக்கிறேன், இப்போ நான் வந்து என்கிட்ட எந்த ஆதிக்க சாதி குணமும் இல்லை, எல்லாரையும் மனிதர்கள் தான், அவர் சொன்ன வார்த்தை பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொன்னார். நீங்களுமே கூட நீயா நானா நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பேசியிருக்கிறீங்க. ஜாதி ரீதியான திரைப்படங்கள் அது வந்து சமூகத்துக்கு பயன்படுதா இல்லையா அப்படின்ற விவாதம் போகும்போது நீங்களுமே பேசியிருந்தீங்க. ஒரு மனிதர் வந்து மனம் மாறி இருக்காரு, அது அவருடைய சொந்த சூழல், தனிப்பட்ட சூழல் எதுவாக இருந்தாலும் இப்போ அவர் வந்து நான் பேசுனதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அதை? அது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று தான். ஆனால் அது வந்து என்ன மாதிரியான விளைவுகளை வந்து சமூகத்தில் கொடுக்கும்னு ஒன்று இருக்குல்ல, அது மட்டும் தான் எனக்கான கேள்வியாக இருந்துச்சு. என்னென்னா, ஒரு நீயா நானா மாதிரியான ஒரு புது நிகழ்ச்சி வந்து விவாதத்துக்கு உட்படுத்துறது என்னென்னா, சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள், அதில் மிக முக்கியமாக சாதிய பிரச்சனை வந்து எல்லா பக்கமே பரவி இருக்கு. இந்தியா ஃபுல்லாகவே பரவி இருக்கு. அரசியலுக்குள்ள, அது இல்லாமல் பொருளாதாரத்துக்குள்ள எல்லாமே சாதியை வந்து பின்புலப்படுத்தி தான் வந்து செயல்படுது. அப்படிங்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பர்சன் வர்றது இருக்குல்ல, இப்படி என்னன்னா அதில் ஏற்கனவே விவாதிக்கும் பொழுது அந்த விவாத நிகழ்ச்சி வந்து ரொம்ப பெரிய வைரலாக எல்லா பக்கமே போயிட்டு இருந்தது. நாங்கள் அப்படி தான் இருப்போம்னு. இப்போ அதுக்கு பேரலாக போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அக்ராஸ் தமிழ்நாட்டில் வந்து வட மாவட்டங்கள் இருக்குல்லையா, வட மாவட்டங்களில் வந்து இருந்த சிலருடைய வீடியோஸை வந்து கட்டா போட்டு, பெண்களாகட்டும் தலையில் ஒரு துண்டை கட்டிட்டு அவங்க போட்டதாகட்டும், இதுதான் உங்களோட வீரம், இதுதான் எங்களுடைய வரலாறு அப்படின்னு பேசினதாகட்டும், இதே தென் மாவட்டங்களை சேர்ந்தவங்களும் இதே மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து வேற ஒரு தினகரனே வந்து விழுப்புரம் மாவட்டம் தான் சொல்றாரு. வட மாவட்டங்களை சேர்ந்தவங்களும் சரி, தென் மாவட்டங்களும் சரி, எல்லாருமே இது ஒரு விஷயமா இது பண்றது. என்னன்னா, இவங்க எல்லாருக்கும் ஒரு மனநலம் என்னன்னா, நாங்க வந்து ஆதிக்க சாதி, நாங்க இப்படித்தான், நாங்க ஒரு கெத்து. இது வந்து ஒரு உளவியல். இன்னொரு இந்த டீன்ல வரும் பொழுது என்னன்னா, இலவசமா ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு வெறியை நமக்கு நாமளே ஏற்றிக்கும். அது ரசிக மனப்பான்மையில வந்து ஒரு நடிகர்களை கொண்டாடுறதாகட்டும், அதே மாதிரியான இன்னொரு வழிதான் இந்த சாதி கூட்டக்கூடிய, நான் வந்து ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவன், நம்மலாம் அப்படி வந்தவன் இப்படி வந்தவன் சொல்லி கொண்டாடுறது இருக்குல்ல, அது வந்து ஒரு காட்டுமான மிராண்டித்தனத்தின் எச்சம் தான். சாதிங்கிறதே வந்து சாதிங்கிறது ஒரு பக்கம் வந்து பொருளாதாரம் சார்ந்ததாகவும் லூட்டா பெரிய இவங்களை சுரண்டதுக்கான ஒரு வழியாகவும் இருந்தாலும், இந்த எளிய மக்களுக்கு என்னன்னா அந்த காட்டு மிராண்டித்தனத்தோட எச்சமா இருக்கிறது தான். இது வந்து புரிதல் எப்போ வருதோ அப்போ தானா அது உடையும். இல்லை, அது அவர் சொல்றது என்னன்னா, நிறைய ட்ரோல்ஸை நான் சந்திச்சேன். என்னுடைய நண்பர்களே வந்து கொஞ்சம் விலகிட்டாங்க. நான் வந்து எல்லா கம்யூனிட்டிலையும் வந்து எனக்கு நண்பர்கள் இருக்காங்க, வீட்டுக்கெல்லாம் போவேன், சாப்பிடுவேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதை தொடங்கிட்டாங்க. பல பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. தனிப்பட்ட முறையில் நான் நிறைய கடன் ஆகிட்டேன், நிறைய
என்னுடைய ஜாதி பெருமையை பேசி பேனர் வச்சு செலவு பண்ணி இப்படியான விஷயங்களை தவிர்க்கிறதுனால இப்போ நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இது ஒருவருடைய மாற்றம் தான் அது. ஆனா அந்த பேச்சு வந்து பல பேருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துது. இன்னொரு தரப்புல வந்து ஒரு ஒரு ஆச்சரியத்தையும் கொடுத்துருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இதுல வந்து அவர் தனிப்பட்ட மாற்றம் தான். தனிப்பட்ட மாற்றமா ஒரு இடத்துல ஒரு டிவி சேனல்ல போய் உட்கார்ந்து பேசும்பொழுது, அத சுத்தி இருக்கக்கூடிய அவர அதை தானே விரும்புறாங்க. விரும்புறது கரெக்ட் தான். ஆனா என்னன்னா, அந்த தனிப்பட்ட மாற்றம் எல்லார்கிட்ட நிகழுமான்னா, அத தான் சொன்னேன். இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த கொண்டு வந்து இப்படி ஒருத்தர் மாறி இருக்கார் அப்படின்னு நம்ம சேனல்ல கொண்டாந்து வைக்கும் பொழுது, இது சமூகத்துல ரிஃப்ளெக்ட் பண்ணுமான்னு தெரியலன்னு தான் நான் முதல்லயே உங்கள பதிலாவே நான் ஆரம்பிச்சேன். ஏன்னா, இது அவரு ஒரு இடத்துல வந்து பேசுனதுனால, சுத்தி இருக்க 4 பேர் பேசுனதுனால, அவருடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பிரச்சனை வர்றதுனால, சமூகத்துல அவருடைய பார்வை மாறுறதுனால அவர் செய்றது இருக்கு. பட் பொத்தம்பதுவா இங்க இருக்க எல்லா மக்களும் இத செய்வாங்களாங்கிறது ரொம்ப கேள்விதான். ஆனா ஒண்ணு, இங்க செயல்பட்ட நெறைய பேர் இருக்காங்க. இவர் வந்து டிவில உட்கார்ந்துட்டு ஒரு விஷயத்த ஆனா மாத்திக்கிட்ட பல பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து பல அமைப்புகள்ல, இயக்கங்கள்ல, இயக்கம் சாராம சாதிய பின்புலத்தோட சில கட்சிகள் பேர் இருந்தாலும் கூட, அதுக்குள்ள கூட தங்களோட சாதி எல்லாத்தையும் அறுத்தெறிஞ்சுட்டு அங்க போய் இருக்கக்கூடியது இருக்குல்ல. இருந்து அப்பன்னா அவங்களுடைய சொந்தக்காரன், பந்தக்காரன்லாம் கேள்வி கேட்டா கூட அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி இருக்கிற பல பேர் இருக்கிறாங்க. அது வந்து இவர் தனிப்பட்ட முறையில இவருடைய ஒரு பாதிப்புனால இவர் செயல்படுறத காண்டி லட்சம் பேர், லட்சக்கணக்கான ஆட்கள் இருக்காங்க. உண்மையாலே இந்த சமூகத்தை நேசிச்சு சாதிங்கிறதுங்கிற தப்ப புரிஞ்சுகிட்டு பல அமைப்புகள்லையும் பல இயக்கங்கள்லையும் ஏன் எழுதக்கூடிய இப்ப Facebook ட்விட்டர்ஸ்ல எழுதக்கூடிய எத்தனை பேருடைய தெளிவான மனநிலைமையோட இந்த புரிதலோட எழுதுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் வந்து இவரோட ரொம்ப பெரிய மேம்பட்டவங்க. ஏன்னா இவராவது தனிப்பட்ட முறையில பாதிக்கப்பட்டதுனால அவங்க எல்லாம் நிறைய அதை பத்தின வாசிப்பு, சமூகம் பத்தின பொறுப்புணர்வு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாம் மாறினவங்க. அரசியலா அரசியலாவே புரிஞ்சுக்கிட்டு அது நம்ம என்னன்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம ஒரு கட்சியில போய் எனக்கு பொறுப்பு வரும்னு நினைக்கிறதோ, இல்ல இதனால எனக்கு மிகப்பெரிய புகழ் வரும்னு நினைக்கிறதோ, எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம மாறினவங்க பல பேர் இருக்கிறாங்க. அவங்கள வந்து கொண்டாடுறதுக்கு வந்து அவங்களதான் முதல்ல நம்ம கொண்டாடணும். அவங்கள எப்படி கொண்டாடுறதுங்கிற வழிமுறை எங்க தேடணும். இப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில எனக்கு பாதிப்பு வந்துருச்சு, அதனால நான் இப்படி வந்து பிரச்சனை. ஆனா நம்ம இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இப்ப நீங்க கலந்துகிட்ட நிகழ்ச்சியிலேயே வந்து பல பேரும் பல இயக்குனர்கள்லாம் பேசினாங்க. ஜாதியை வளர்க்குறது வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இயக்குனர்கள் தான். அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஜாதி அதிகமா வளருது அப்படின்லாம் பேசினாங்க. இப்ப அவங்க கிட்டலாம் கூட ஒரு கருத்து மாற்றம் வரும்ன்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துது இல்ல? இல்ல உங்களுக்கு இந்த விஷயம் வந்து கருத்து மாற்றத்தை உருவாக்குமான்னு எனக்கு தெரியல. என்ன ரீசன், ஏன் இதை திரும்ப திரும்ப அடிக்கோடி இந்த விஷயம் நான் சொல்லல. யாரா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு வன்மத்தோட பேசுறவங்க நாளைக்கு அவங்க கருத்து மாறலாம். இது தாராளமா மாறணும். என்னன்னா அது அவங்களுக்கு புரிதல் வரும்போது ஈஸியா மாறிடும். என்னன்னா ஒரு அவங்களோட ஃபேமிலியில ஒரு படிச்சுட்டு வரக்கூடிய இடத்துல படிச்சுட்டு டிகிரி படிச்சுட்டு வர்ற பசங்களே கூட தன்னோட சாதியை வந்து நான் வந்து ஆதிக்க சாதி அது இதுன்னு பேசுறது இல்லை. முதல்ல ஆதிக்க சாதின்னா ஒடுக்கணும்னு அர்த்தம். அதுதான் நான் காட்டு மிராண்டித்தனத்தின் எச்சம்னு சொன்னேன். ஏன்னா இனக்குழுவா இருக்கும்போது எப்படின்னா 4 பேர் அடிச்சு இந்த அப்பகலிப்டோ படங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு மனித குழுவை இன்னொரு மனித குழு அடிச்சு கண்ட்ரோல் பண்ணி அவனை கொண்டு போய் அடிமையா வச்சிருப்பான். அடிமையா நான் வச்சிருந்தவங்கிறதுக்கான வேற ஒரு பேர் தான் ஆதிக்க சாதிங்கிறது. அடிமையா வச்சிருந்தவங்கிறது காட்டு மிராண்டித்தனம் எச்சம். நான் அதை எப்படி திரும்ப நான் குறியீடா வச்சுக்கிறது இல்லையா? உங்களுக்கு ஒரு குற்றவாளிங்கிற பேரை நான் அடையாளமா வச்சுக்க கூடாது. ஆதிக்க சாதிங்கிற பேர் வந்து குற்றவாளிகள்ங்கிற ஒரு சூழலுக்கு கொண்டு போய் வச்சிடும். அதை பெருமையா வச்சுக்கிறது நல்லது கிடையாது. ஏன்னா வளர்ந்த சமூகத்துக்கு, அறிவியல் சார்ந்த சமூகத்துக்கு அது அறிவே கிடையாது. அறிவற்றவர்கள் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்கன்னு நான் நேரடியாவே சொல்றேன். ஏன்னா அது ஆதிக்க சாதின்னு சொல்றதுனால உங்களுக்கு அதான் ஆதிக்க சாதிங்கிறதுக்கான பொருளை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். நாங்க வந்து அப்படி இருந்தோம்னு சொன்னதுல பெருமை இல்லை. ஏன்னா அது இன்னைக்கு வந்து எடுத்து நீங்க இன்னைக்கு அப்படி ஒரு விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா சட்டப்பூர்வமா அது குற்றம். மனிதர்கள் அடிமையாக்கினாவோ இல்ல உங்களுக்கு ஒரு பெரும்பான்மைவாதத்தை கொண்டு போய் செலுத்தினாவோ எல்லாமே குற்றத்தின் கீழே தானே இருக்குது. ஒரு குற்றத்தை எப்படி நீங்க ஓப்பனா ஏத்துக்கிறது இருக்கு? அன்னைக்கு நீங்க நான் செஞ்சது குற்றம் தான், ஆனா இன்னைக்கு பெருமைன்னு சொல்றதுல உடன்பாடே கிடையாது எனக்கு. மாற்றத்திற்கு வந்து கன்ஃபார்மா இடம் கொடுக்கணும். ஏன்னா சாதியம்ங்கிறது இங்க பெரும் என்னன்னா பெரிய நோய் மாதிரி. அதுக்கு அப்படி எப்படின்னா பரவி நிக்குது. அதை கரெக்ட் பண்றதுக்கு உண்மையாலே இந்தியாவில் வந்து என்ன முன்னெடுப்பு இருக்கு? இந்தியா மாதிரியான ஒரு அமைப்புகள்ல வந்து சாதியத்துடைய பிரச்சனை வந்து இந்து மதம்னு அந்த ஒரு மதத்துக்குள்ள தான் இதோடைய பெரிய நீட்சியையும் இதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த பக்கம் கிறிஸ்தவம், இஸ்லாம் எல்லாமே கூட என்ன பண்ணுதுன்னா இந்து மதத்தோட சில விஷயங்களை தழுவிக்கிட்டு லோக்கலைஸ் ஆகி நிற்குது. ஒரு இஸ்லாத் மதம் வந்து உங்களுக்கு அந்த வேற நாடுகள்ல வந்து அங்க என்ன டவுரி வாங்குறது தப்பு, அங்க இங்க வந்து டவுரி வாங்கிட்டு இருப்பாங்க. இங்க லோக்கலைஸ் ஆகி நிற்குது அந்த மதங்கள்லாம். ஒரு கிறிஸ்தவ மதம் வந்து இங்க அந்த தனி மனிதத்தை மாரியம்மா கும்புற மாதிரியான அதோடைய ஐடியாலஜி கூட மாறி இருக்கும். ஸோ இதோடைய பாதிப்பு இருக்கும். பட் இந்து மதத்துலதான் இந்த சாதிய கட்டமைப்போட பெரிய நீட்சி இருக்கு. இதுல வந்து என்னன்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்னன்னா அது திரும்ப திரும்ப நான் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா இவங்க எதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா இப்போ
ஒடுக்கப்பட்டவர்கள் ஒரு பக்கம், ஐ மீன் ஒடுக்கப்பட்டவர்கள் தெளிவா சொல்றேன், பட்டாங்க. ஆனா அவங்க வந்து வார்த்தைகளை, எந்த வார்த்தைகளையும் கீழேன்னு சொல்றதுக்கு எங்கேயுமே அரசாங்கத்துடைய சட்டங்கள் வந்து இடமே கொடுக்கல. அவங்க வந்து மனிதர்கள், சக மனிதர்கள். பிசி எஸ்சின்னு சொல்ல போறது இடஒதுக்கீடு சார்ந்து பொருளாதாரத்துல அவங்களை மேல உயர்த்துறதுக்கான வழிகளை அரசாங்க முறைகள் செய்யுது. ஓகே, அரசாங்கம் வந்து இடஒதுக்கீட்டில் இவங்களை வந்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்கள் மேல வரணும்னு வேலை செய்யறாங்க. அது எதுல? அரசியல் பொருளாதாரத்துல. சமூக மீன் அரசியல் பொருளாதாரத்துல மேல வர்றதுக்கு இவங்க அரசாங்கத்திட்ட சட்டம் இருக்கு. இந்திய அரசாங்கத்திட்டே சொல்றேன், தமிழ்நாடு மாநிலமா பிரிச்சு சொல்லல. இப்ப இவங்களுக்கு ஒரு அரசு வேலைகள் கொடுத்துட்டா ஒரு பொருளாதாரம் நிறைவு வருவாங்க, அடுத்த இடத்துக்கு போறதுக்கான ஒரு வழி இருக்கும். அரசாங்க தேர்தல் முறைகள்ல வந்து பஞ்சாயத்து ராஜ்ல வந்து அதே மாதிரி இந்தியா லெவல்ல பாராளுமன்ற சட்டமன்றங்கள்ல இவங்களுக்கான ஒரு இடங்களை வந்து என்ஷூர் பண்றது, ரிசர்வேட் பண்ணும்போது அவங்க வேறொரு இடத்துக்கு வர முடியும். பொருளாதார அரசியல் விடுதலைக்கான ஒரு சூழல் இருக்கும். ஆனா சமூக விடுதலைக்கு எங்க இடம் இருக்கு? சமூக விடுதலைக்கான இடமே இல்லையே. உங்களுக்கு வந்து 2 ஜெனரேஷனா நல்லா படிச்சுட்டு ஒரு இடத்துக்கு வந்தா கூட இன்னொரு ஜெனரேஷன்ல படிச்ச ஒருத்தன் வந்து ஈக்குவலா ஏத்துக்கிறானா? இல்ல. இங்க வந்து அது இன்னும் சிக்கலா தானே தொடர்ச்சியா இருக்கு. உங்களுக்கு வந்து பொருளாதாரத்திலேயே வளர்ந்துட்டாலும் கூட இவனுடைய சாதி மாறிடுதா? மாற முடியாது. உங்களுக்கு கொஞ்சம் அதை அசைச்சு பார்க்க முடியுது. அசைச்சு பார்க்கறதுக்கு அரசாங்கம் என்ன உங்களுக்கு இது கொடுக்குது? அரசாங்கம் வந்து எந்த அளவுல சப்போர்ட் பண்ணுது? இந்திய அரசாங்கம் இவங்க பொருளாதாரத்துல வளரட்டும், வந்து அரசியல் ஏதாவது அதிகாரம் பெற்றுக்கட்டும்னு சொல்றது இருக்கு. ஆனா சமூக மாற்றத்துக்கு அரசாங்கத்திட்ட என்ன செயல் திட்டம் இருக்கு? இப்போ தமிழ்நாடு, கேரளா மாதிரியான ஒரு சில வாசிப்பு சார்ந்த மக்கள் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கும் பொழுது இவங்க சில விஷயங்களை செய்யறாங்க. இப்ப வந்து சாதி கூட அதே தமிழ்நாட்டுல இன்னைக்கு வடகாடுல பிரச்சனை. ஆமா, அது வந்து நம்மளால பேச முடியுது. நான் தமிழ்நாட்டுல வந்து இப்படி ஒரு பிரச்சனை நடந்தாலே அதை டிஸ்கஷனா மாத்த முடியற இடம் தமிழ்நாடு தான். அங்கெல்லாம் ரொம்ப எளிதா அது வந்து இங்க வந்து நம்ம வருஷத்துக்கு ஒன்னோ மாசத்துக்கு ஒன்னோ நடந்தா கூட நம்ம பெருசா டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அங்கெல்லாம் டெய்லி நடந்துகிட்டு இருக்குது. இன்னமும் நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாநிலங்கள் இருக்குல்ல, சாதி ஒடுக்குமுறை மாநிலங்கள், அது இன்னும் இந்தியாவில இருக்கு. இந்தியாவில் பல இடங்கள்ல இருக்கு. ஏன்னா செய்தி சேனல் கூட போடுறதுக்கு அங்க தயாரா கிடையாது. ஏன்னா செய்தி சேனல்கள் இருக்கிறவங்களாகட்டும், அரசியல் இருக்கிறவங்களாகட்டும், இவங்க எல்லாருமே அந்த மனநிலைமையோட இருக்கிறாங்க. அதை உடைச்சிட்டு வெளியில வந்த ஆட்கள் இருக்கக்கூடிய இடங்கிறதுனால தான் தமிழ்நாட்டிலேயோ இல்ல கேரளாவிலேயோ இந்த செயல்பாடுகளை செய்ய முடியுது. அவங்க எல்லாத்துக்கும் வேற மாதிரியான மனநிலைமையிலே இருக்கிறாங்க. ஏன்னா சாதியம்ங்கிறது இங்க திரும்பவும் சொல்றது பெரிய லூட், சுரண்டதுக்கான ஒரு இடம். நான் அடிக்கடி சொல்ற விஷயம் இதுதான். ஏன்னா இங்க வந்து ஸ்கெட்யூல்டு காஸ்ட்னு பட்டியலினத்தவர்களுக்கான குறைஞ்சபட்ச இடஒதுக்கீடாவது கொடுக்கப்படுது. இந்திய பாப்புலேஷன்ல 16% 20% பாப்புலேஷன் இருக்காங்க. அங்க இந்தியாவில் மாநிலம் இல்லாம ஒன்றியம் சார்ந்த இடஒதுக்கீடுகள் 16% 20% இடஒதுக்கீடுகள் வரை மாறி மாறி கொடுக்கப்படுது. அவங்கள அரசாங்கத்துல கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு பதவிகள் கொடுக்கப்படுது, இல்லைன்னா ஒரு இது அரசாங்க வேலைகள் தரப்படுது. இதெல்லாம் கொஞ்சம் என்ஷூர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா பிற்படுத்தப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்து இந்தியாவில் குறைஞ்சபட்சம் இவங்க 20% கழிச்சிட்டோம்னா 60% இருக்காங்க. ஒரு 20%ல இவங்க சொல்லக்கூடிய அதர் காஸ்ட்ல வராங்க. அதுல ஒரு முஸ்லிம்ஸ் ஒரு 14% வரும்போது இவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட 60% இருக்காங்க. ஒரு 20% தான் மேல போகும். இந்த 60%க்கான இடஒதுக்கீடும் அவங்களுக்கான பதவிகளை என்ஷூர் பண்ணப்படுறதெல்லாம் இல்லை. இப்பவும் நீங்க தேடினீங்கன்னா இந்திய அளவுல இவங்களுக்கு வந்து 60% இருக்கவங்க 24% அளவுக்கு தான் வருது. 36% இடஒதுக்கீடு வந்து இவங்களால இந்த மக்கள் தொகையில 60% இருக்கவங்களுக்கு 24% தான் பதவிகளும் மற்ற எல்லாமே கொடுக்கப்படுது. இதுதான் தரவு. இதே ஒடுக்கப்பட்டவர்களுக்கு 16%, அவங்க கிட்டத்தட்ட அதை நெருங்கி இருக்கக்கூடிய 18% இருக்காங்கன்னா 16% இருக்கு, நெருங்கி இருக்கிறாங்க. இவங்களுக்குலாம் சுத்தமா கிட்டத்தட்ட இவங்களுடைய 36% மேல இருக்கக்கூடிய அவங்களுடைய பதவிகள், இது ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசு பதவிகள் எதுவுமே அவங்க கையில இல்ல. இது எல்லாத்தையும் சுரண்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல யார் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த மேல சொல்லக்கூடிய 20% இருக்காங்கல்ல, 20%. இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஒரு 3%, 4% இங்க அதர் காஸ்ட்ல இருப்பாங்க. பட் இந்திய லெவல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அது 16% 20% வரைக்கும் இருக்கு. அந்த 20% பேர் கிட்டத்தட்ட 55% பேர் இடத்துல இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு இவங்க சண்டை போட வேண்டியது யாருக்கிட்டனா, இவங்க எங்கேயுமே பட்டியலினத்தவர்கள் வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீட்டை அவங்க ஆக்குப்பை பண்ணவே இல்லை. அவங்க மக்கள் தொகைக்கு ஈக்குவலா இன்னும் அவங்க வந்தும் சேரல. அவங்களுக்குமே ஒரு லேக் இருக்கு. ஆனா இவங்களோட லேக்கை இவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியும்? இவங்களுக்கு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் கொடுத்ததுனால மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தி பிற்படுத்தப்பட்டவர்கள். அதனாலதான் குறைஞ்சபட்சமா அவங்களால ஃபில்அப் பண்ணிக்க முடியுது. இங்கேயுமே கூட இவங்க எடுத்துக்கல. இவங்களுடைய பொறுப்பு, இவங்களுடைய வேலைகள், பதவிகள் எல்லாத்தையும் எடுத்து 69% இடஒதுக்கீடுல 18% பட்டியல் சமூகத்துக்கு, அதுல 1% எஸ்டி இருக்கு. மீதி வந்து எம்பிசி பிசில ஆமா, அவங்களுக்கு 50% இடஒதுக்கீடு இருக்கு. இப்ப வந்து 50% இடஒதுக்கீடுல தமிழ்நாட்டில் உங்களுக்கு அந்த டிஸ்கஷன்ஸ் வந்து பெருசா தேவை இருக்காது. என்ன ரீசன்னா இங்க பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான அரசியலை புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா பிற்படுத்தப்பட்டவர்கள் நம்மளும் பிற்படுத்தப்பட்டவர்கள். அது ஒன்றும் குளோரிஃபைடு ரொமான்டிக் வேர்டு இல்லையே.
பிற்படுத்தப்பட்ட பேக்வேர்டு. நான் எப்படி பேக்வேர்டுங்கிற வார்த்தை எனக்கு அழகா இருந்தது. அதுவே அசிங்கமான வார்த்தை தானே. ஸ்கெட்யூல்டு காஸ்ட்னு பட்டியல் இனத்தவருங்கிறது கூட அதுல எதுவும் அடையாளப்படுத்தல, வார்த்தைக்குள்ள எந்த இதுவும் இல்ல. பட்டியல் இனத்தவர்கள் அது சலுகை பெறுவதற்கான ஒரு வார்த்தை. பட்டியல்படுத்தப்பட்ட சாதிகள் இருக்கு. பேக்வேர்டு காஸ்ட் டைரக்டா என்ன அடிக்கிறது இருக்குல்ல. நீ ஒரு பிற்படுத்தப்பட்டவன்னு சொல்றது இருக்குல்ல. நான் பிற்படுத்தப்பட்டவன்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு நான் எனக்கான என்னுடைய பதவிகளையோ எதையோ புடிங்கிட்டது ஸ்கெட்யூல் காஸ்ட்ல உள்ளவங்க இல்ல. அவங்களுக்கான இன்சூர் பண்ணப்பட்டது மட்டும் தான் போகுது. பட் எனக்கு வர வேண்டிய பதவிகள் வரல. வர்றதை சுரண்டவங்க யாருன்னு நான் ஐடென்டிஃபை பண்ணிக்க வேண்டியது இருக்குல்ல. அதை பண்ணிக்கவே இல்லை. இதுதான் இந்த பிற்படுத்தப்பட்டவர்களோட பெரிய பிரச்சனையே. இப்ப இடஒதுக்கீட்டுக்கான உரிமையை கேட்கறது அந்தந்த சமூகங்கள் கேட்கறாங்கல்ல. இப்ப அதை ஜாதியை வச்சு தானே கேட்கறாங்க. கரெக்ட். இப்ப இதே சாதியை வச்சு கேட்கும் பொழுது இவங்களுக்கான புரிதல் எங்க இருந்து இருக்கணும்? ஆரம்பத்துல இருந்து இருக்கணும். இப்போ நான் பிற்படுத்தப்பட்டவன், எனக்கான உரிமையை கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு தான் சாதி அமைப்புகள் உருவாகுது. அந்த சாதி அமைப்புகள் உண்மையிலே அதுதான் செய்தாங்கிறதுல ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அதுக்காக தானே போராடுறாங்க. அதை நீங்க எத்தனை அமைப்புகள் போராடுறாங்கன்னு பாருங்களேன். இப்போ சாதியம் சார்ந்த ஒரு அடையாளத்தோட ஒரு அரசியல் படுத்திக்கணும்னு அவங்க ஒரு இடத்துக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அரசியல் படுத்தப்பட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களோட இடஒதுக்கீடுக்கான ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ஸ் வரும் போராடுறாங்க. ஆனா அவங்க இதுக்கு போராடுறதை தாண்டி என்ன பண்றாங்கன்னா, அந்த குரூப் எங்களுக்கான அரசியல் எங்களுக்கான உறுப்பினர்கள் என்ன கிடைக்கும், அரசியல் சார்ந்த எங்களுக்கான இடம் என்ன இருக்கும், அதை நோக்கி தான் அவங்க போறாங்களே தவிர மக்கள் சார்ந்த அது திரும்புதானா ரொம்ப கேள்விக்குரியா தான். எங்கால ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் அந்தந்த சமூகம் நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. வளர்ந்த சமூகத்துக்கு இப்போ எனக்கு எங்காலும் ஒருத்தன்னு சொல்றதுல இல்ல, நம்ம மக்களின் ஒருத்தர் தான் வரணும். அது யாரா வேணா இருக்கட்டும், ஒரு பட்டியலினத்தாரா ஒருத்தர் இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்ட ஒருத்தர் இருக்கட்டும், யாரு வேணா இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு இப்படி ஒரு சொல்றதுங்கிறது பெரும்பான்மை வாதத்தின் முக்கியமான பிரச்சனை. பெரும்பான்மை சமூகங்களா இருக்கிறோம், நம்மள ஒருத்தர் ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்க கூடாது. ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு இந்த கேள்வி என்னவா இருக்கும்னா பின்னாடி எழுதிட்டு போற மாதிரி ஆயிடும். நீங்க இப்போ இங்கிலாந்து மாதிரியான ஒரு நாடு நம்மளை எத்தனை வருஷமா ஆண்டுட்டு இருந்தாங்க, பல வருடமா ஆண்டவங்க. ஆனா அவங்க இந்திய நாட்டை சேர்ந்த ஒருத்தரை எப்படி அந்த நாட்டுக்கு பிரதமர் ஆகுறாங்க? ஒரு வளர்ந்த நாட்டுக்கு அவசியம் என்னன்னா, யாரு அறிவும் திறமையும் சார்ந்தவங்களோ அவங்கள கொண்டாந்து அங்க வைக்கிறது தான். ஆள்றதுல சொல்றேன், ஆள்றதுல முக்கியமா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமெரிக்காவில் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இது அதுவும் முழுக்க முழுக்க அது ஒரு முதலாளித்துவ நாடு. அந்த முதலாளித்துவ நாடுகளில் பல கம்பெனிகளோட ஹெட்ஸா ஏன் இந்தியர்கள் இருக்காங்க. ஏன்னா அந்த நாட்டின் வளர்ச்சிக்கு எது திறமை சார்ந்த விஷயம் மட்டும் ஊக்குவிக்கணும் உங்களுக்கு தெரியுதுல்ல. இப்பவே இங்க இடஒதுக்கீடு எல்லாத்துக்கும் இருக்கான்னு, நீதிபதிகளுக்கெல்லாம் இடஒதுக்கீடு இருக்கான்னு, அது எனக்கு இன்னும் புரியாத அளவுக்கான ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருக்கு. காமன் மேனுக்கு அதை பத்தி புரியவே புரியாது. எளிய மக்கள் எத்தனை பேர் உச்ச நீதிமன்றத்துக்கு கூட நீதிபதி ஆயிருக்காங்க? பிசியாவே சொல்றேன், மெஜாரிட்டி பிசிஸ்ல எத்தனை பர்சன்ட் அங்க இருக்கிறாங்க? இல்ல இவங்க பட்டியலினத்தவர்களோ முஸ்லீம்களோ எத்தனை பேர் இருக்கிறாங்க அங்க? இதுல கேள்விக்கு இடமே இல்லையே. அது எப்படி? அது ஒரு ஊடகமா ஒன்று நடந்துட்டு இருக்குது. நிறைய இடங்கள்ல இடஒதுக்கீடே கிடையாது. இடஒதுக்கீடு பிற்படுத்த கவர்மெண்ட் ஜாப் எவ்வளவு இருக்கும்? நீங்க ஒப்பிட்டு எவ்வளவு பாத்தீங்கன்னா 20% கூட இருக்காது, 20% கூட இருக்காது. ஒட்டுமொத்த ஜாப்ஸ்ல சொல்றேன், மக்கள் தொகையில இல்ல. ஜாப்ஸோட இதுல தேவையில்லை 20% கூட, 80% பிற்படுத்த இது பிரைவேட் கன்சர்ன்ஸ்ல தான் இருக்கு. பிரைவேட் கன்சர்ன்ஸ்ல இடஒதுக்கீடு நம்ம என்ஷூர் பண்ணிட்டோமா? இன்னும் என்ஷூர் பண்ணவே இல்லை. இவங்க காமன் மேன்ஸ் எல்லாத்தையும் அவங்களாம் திறமை சார்ந்ததுனா வேற ஒரு மாதிரி வேலை செய்யுது. அதையும் என்ஷூர் பண்ணணும்ல. நாடுகளில் வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு தலைமையில இப்போ வரைக்கும் இங்க பெரிய பொறுப்புகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கவே இல்லையே. இடஒதுக்கீடு கொடுக்கவே இல்லை. அது எக்ஸ்பீரியன்ஸையும் வேற ஒரு விஷயத்தை வச்சு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அது ஒரு போராட்டம் நடந்துகிட்டு தானே இருக்குது. அது வேற. இப்போ நீங்க அப்படின்னா இப்போ இங்கேயே நீங்க என்ஷூர் பண்ணல, இங்கேயே நீங்க என்ஷூர் பண்ணல, ஒரு அரசு பதவியில் தான் இருக்கீங்க. எப்படி நீங்க அரசாங்கத்தோட உச்ச இடத்துல என்னத்தை நீங்க நினைப்பீங்க இல்லையா? இந்த சிக்கல்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. இவங்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா, நம்மளுடைய இடத்த நம்ம தக்க வைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கான கேள்வியை இப்ப நீ யாரை வச்சு, இப்ப என்னுடைய ஆட்கள்ல ஒருத்தர் வர்றதுல ஓகே, ஒருத்தர் வந்திருக்காரு என்னோட ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிறதுல பிரச்சனை இல்லை. இப்போ உலகம் ஃபுல்லா இந்திய வம்சாவளியை சேர்ந்த இன்னைக்கு கனடாவை சேர்ந்த ஒரு கனடாவில் தமிழ் வழியில ஒரு பொண்ணு வெளியுறவுத்துறை அமைச்சராயிருக்காங்க. வெளியுறவுத்துறை அமைச்சரா தமிழ்நாட்டு வழி வந்தவங்க கனடாவில் ஆயிருக்காங்க. இப்போ கனடாக்காரன் அது வேணாம்னு சொன்னா என்ன ஆகும்? பெரும்பான்மைவாதம் அங்க டிஸ்கஸ் பண்ணா என்ன ஆகும்? பிரெஞ்சு காயனால தமிழ்லேருந்து வந்தாங்க. இங்க இந்த பக்கம் பப்புவா நியூகினியால ஒருத்தர் கூட்டு ஒரு கவர்னரா இருந்தாரு. இங்க கூட்டு அவரை கொண்டாடணும். அவர் தமிழ்காரர் தான். ஃபிஜில, மொரிஷியஸ்ல, சிங்கப்பூர்ல எத்தனை பேர் தமிழ் வழி வந்தாங்க? அவங்க வேணாம் அப்படின்னு மெஜாரிட்டி காஸ்ட் நோக்கி நாங்கள் இருந்தா முஸ்லீம்ஸ் 10% தமிழர்கள் 10% நியர்பை 10% உள்ளதான் சிங்கப்பூர்ல தமிழர்களே பிரதமர் அளவுக்கு வரலையா? அப்ப சிறுபான்மைவாதத்தை அங்க முன் வச்சுதான் என்ன இருக்கும்? அதிகாரம் சார்ந்ததோ இது சார்ந்ததோ எங்கன்னா சிந்தனை சார்ந்ததா இருக்கணும். சிந்தனை சார்ந்ததா இருக்கணும். இது பெரும்பான்மைவாதம் ஆச்சுன்னா என்ன ஆகும்? பெரும்பான்மைவாதம் எங்கெல்லாம் தலை தூக்குச்சோ அந்த ஊர்ல என்ன பண்ணும்? சிறுபான்மை ஒடுக்கப்படும். நாட்டோட வளர்ச்சியே இருக்காது. வளர்ச்சி எங்க தோத்துப்போம்னா அங்கதான் தோத்துப்போம். ஏன்னா அங்கதான் தெளிவு வேணும். எது கொள்கை சார்ந்தது, எது வளர்ச்சி சார்ந்தது, அது அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குல்ல. அந்த சிந்தனை எங்க மேலங்குதோ அப்ப மட்டும் தான் அந்த நாடு வளரும். இன்னொன்னு, இங்க இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனை திரும்ப திரும்ப சொல்றதுன்னா சுரண்டதுக்கான பெரும் வழி. இங்க குறைஞ்சபட்சம்
அரசியல் பதவிகள் பெறதுக்காக இவங்க எல்லாத்தையும் வந்து சாதியை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இல்ல ஆனா சினிமாவின் மீது தானே அதிக விமர்சனங்கள் வருது. இல்ல என்ன மாதிரியான விமர்சனம் சொல்றீங்க? இல்ல இப்ப நீங்க கலந்துகிட்ட விவாதத்திலேயே இன்னைக்கு வர சினிமா தான் ஜாதிய வன்மத்தை தூண்டுது. இல்ல அது வந்து கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவுடைய வரலாறுங்கிறது ஒரு நீட்சி இருக்கு. ஏன்னா 100 வருஷம் ஆச்சு அரௌண்ட். உங்களுக்கு பேசுற சினிமாவில் ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி பேசாத சினிமாவும் இருந்துச்சு. 1918 தொடங்கிடுச்சு. திரௌபதி வஸ்திராபரணம் பண்ணுவோம், அது படத்தோட பேர் நிறைய இருக்கு. அதாவது திரௌபதியை துயிலூரி தான் அந்த படத்தோடைய இது. அது உலகம் சைலண்ட் மூவி. இப்போ சைலண்ட் மூவில அந்த டைம்ல இருந்தே வரலாறு வருது, மீன் சினிமாவுடைய வரலாறு வருது. இதுல இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இது அவங்களோட வழிகளை வந்து சொன்னதுங்கிறது எந்த படங்களுமே பெருசா இருந்துச்சான்னு தெரியல. இன்னொன்று அதோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த பெண்களோட வழிகளை ஆண்கள் சொல்ற மாதிரியும் பெண்களோட உணர்ச்சிகளை ஆண்களே வந்து எழுதுன மாதிரியும் தான் இருந்துச்சு. அதனாலதான் அவங்களுக்கான விஷயமே வெளிப்படுத்தப்படலை. இன்னொன்று இப்போ கடைசி ஒரு 2010களுக்கு அப்புறம் தான் இப்ப இந்த ஒரு உலகளாவிய பொருளாதாரத்துக்கு இந்தியா மாறின பிறகு ஒரு ஜென்ரேஷன் வர்றது இருக்குல்ல, அவங்களுக்கு வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வருது. இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட பேசுற சினிமா 1932க்கு வந்த பிறகு இன்னைக்கு வந்தாலே 100 வருஷம் ஆக போகுது பேசுற சினிமா வந்து. இந்த பேசுற சினிமால 2010களுக்கு அப்புறம் இந்த 15 வருஷம் சொல்லுங்க. இப்போ 2020களுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு 2015களுக்கு அப்புறம் ஒரு 10 வருஷம் சினிமான்னு வச்சுக்கோங்க இது பேசுறது. அதுக்கு முன்னாடி இருந்த கிட்டத்தட்ட 85 வருஷம் சினிமால என்னென்னலாம் காமிச்சிங்க. என்னன்னா கக்கத்துல வந்து ஒருத்தரை வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது காயப்படாத மனசா இப்ப இருக்கக்கூடிய உணர்வுகளா ஒருத்தரை கொண்டு போய் காமிச்சோன்னு உங்களுக்கு காயப்பட்டுருச்சு. அன்னைக்கு அதை எடுத்து வைக்கும் போது சரட்டையில தண்ணி குடிச்சு சரட்டை எடுத்துடா டீ குடிக்கலான்னு காமிக்கும் போது உங்களுக்கு ஏன் வரல? மண்ணை தொட்டு கும்பிடுறான்னு சொல்லும் பொழுது எத்தனை பேருக்கு காயமா இருந்திருக்கும். நீ அங்கதான்டா உட்காரணும், உனக்கு ஏன்டா இங்கே வந்த கேட்ட கேள்வி இன்னைக்கா? 1950களில் இருந்து கேள்வி. சரியா? ஒருத்தன் சாமி கூட தானே, சாமி கூட உள்ளே போகாதா, வெளியில போடா சொன்னது எத்தனை? நீ எல்லாம் இங்க வந்துட்டியா அப்படின்னு கேட்கிற கேள்விகளோட எத்தனை சினிமா வந்திருக்கு. அப்பெல்லாம் வலிச்சு இவங்கெல்லாம் இவங்களுக்கு குரலே இல்லை. ஒரு மீடியாவில் அவங்களோட குரலை எழுப்புறது கூட இடம் இல்லை. இன்னைக்குதான் அவங்களுக்கு குரல் எழுப்புறதுக்கான எடுக்கிற சினிமாவெல்லாம் வந்து கடந்த காலத்தை எடுக்கிறாங்க. யார் நடப்பு சினிமா நடப்பு அரசியல் எடுக்கலங்கிறாங்களா? அவங்க நடப்பு அரசியல்ங்கிறது பொருளாதாரத்துக்குள்ள ஒடுங்கின ஒரு நகரத்தின் சினிமாவுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் 80களில் நடந்தது, 90களின் தொடக்கத்தில் நடந்தது. அதை தான் வந்து இன்னைக்கு படமா எடுத்து அவங்க தமிழ்நாட்டை வந்து அவங்களுடைய பார்வை ரொம்ப சின்ன வட்டத்துக்குள்ள பாக்குறாங்க. பிரச்சனை என்னன்னா அவங்க வந்து ஒரு அந்த எக்கனாமிக்கல் ஜோன்ஸ்குள்ள இருந்துகிட்டு அவங்க வெளி உலக பார்க்காம பேசுறாங்க. இன்னைக்கு இருக்கிற குற்றத்தரவுகளை எடுத்து பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் குடிசை எரிக்கிறதும் ஊர்களில் வந்து பெரிய பிரச்சனைகளை உருவாக்குறதும் ஒரு இரு சமூகங்களுக்கு இடையில வந்து திருமணம் பண்ணிக்கிட்டா வெட்டுறதும் நடந்துகிட்டு தானே இருக்குது. தொடர்ச்சியா நீங்க வந்து இதுக்கு முன்னாடிலேருந்து இருக்கிற தரவுகள்லேருந்து இன்னைக்கு இருக்கிற தரவுகள் வேணா எடுத்து பாருங்க. ஆணவ கொலைகளோட எண்ணிக்கை எவ்வளவு அதிகரிச்சிருக்குது. இந்த ஒரு பையன் வந்து நான் வந்து இதுல வந்து எனக்கு இதெல்லாம் அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு போறாருல, சொல்ற ஒரு ஆளுங்கிறவர் 100கணக்கான ஆட்களின் பிரதிநிதியா தான் ஒருத்தரை கூட்டி வந்து உட்கார வச்சாங்க. அந்த 199 பேர் மாறிட்டாங்களா? 99 பேர்ல ஒரு 10 பேர் மாறினா நல்லா இருக்குங்கிற டிஸ்கஷன் நமக்கு. 99 பேர் அப்படி இருக்கானே. இப்ப எந்த சினிமா எடுக்கிறாங்க? இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சினிமாவோட ரிஃப்ளெக்ஷன் தானே அவங்க. இன்னும் கரண்ட்ல அப்படித்தானே இருந்துகிட்டு இருக்குது. இப்போ பட்டியலினத்துல இருந்து வரக்கூடிய இவங்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் இருக்கிறாங்க. எம்எல்ஏ எம்பிக்கள் எல்லாம் வெறுமனே அது ஏதோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அடையாளம் மாதிரி தானே செய்யறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு முக்கியமான பொறுப்புகளை அவங்க அமைச்சர்களா இருக்கிறாங்க. இன்னொன்னு அந்த அமைச்சர் பொறுப்புகளை அமைச்சர் பொறுப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது வந்து முக்கியமான அமைச்சர் இந்த அமைச்சர்னு பேசுற உடன்பாடே இல்லை. என்னன்னா இங்க 3 அமைச்சர்கள் வந்து இங்க வந்து பட்டியலினத்துல இருந்தே இருக்காங்க. அவங்க அமைச்சரவையை இவங்களே தாழ்ந்து மாத்துறாங்க. அந்த அமைச்சரவையின் வீரியம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏன் வனத்துறைங்கிறது பெரிய அமைச்சர் இல்லை, அமைச்சகம் இல்லையா? அதோடைய நேர்ச்சி எவ்வளவு பெருசு. இவங்களே வந்து அந்த அமைச்சரை ஒருத்தர் பொறுப்பேற்றுட்டா அந்த அமைச்சகத்தை இவங்களே குறைக்கிறாங்க, வேல்யூ இவங்களே குறைக்கிறாங்க. இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? அவங்களுக்கு வந்து வலிமையான அமைச்சரவை துறை கொடுக்கும். வலிமையான அமைச்சர்கள் அவங்களே மாறிப்பாங்க. சில அமைச்சர்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா அவங்க வந்து எந்த அமைச்சரவையில் இருந்தாங்கன்னே தெரியாது. இந்தியாவில் பல பேர் அப்படி இருந்திருக்கிறாங்க. வனத்துறைனா சரியா கம்மியா போயிடுச்சா, சுற்றுலாத்துறை கம்மியா போயிடுச்சா? இவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்ட துறைகள் மட்டும் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னது ஒரு காலம். இப்பெல்லாம் அப்படி இல்லையே, மாறி மாறி கொடுக்க தானே செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த துறை இவங்களே மட்டப்படுத்திடுறாங்க. இவங்களோட இந்த பொதுவெளி சிந்தனை இருக்குல்ல, அந்த சிந்தனையில அப்படி ஒரு அமைச்சரை கொடுத்தா கூட அதையும் இவங்களே மட்டப்படுத்தி குறைக்கிறாங்க. அந்த வேலையில அது தமிழ்நாடு மாதிரியான ஒரு சில இடங்கள்ல தான் குறைஞ்சபட்ச வீரியமாவது நடக்குது. மற்ற மாநிலங்கள்ல ஒன்றியத்திலேயே கூட பாத்துட்டீங்கன்னா அவங்களோட பொறுப்பு எந்த பொறுப்புல அவங்க இருக்கிறாங்கன்னு பேர் கூட தெரியல. அது என்ன பொறுப்புன்னு தெரியறது கூட வெளியில இல்ல. அதுல என்ன கொடுமைனா ஒன்றியத்திலாம் அவங்க மட்டும் இல்ல, பிற்படுத்தப்பட்டவர்களும் வெளியே தெரியல. ஏன்னா எல்லா குரலையும் ஒரே ஆள் ஒழிக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் வருது. இது அங்க எம்பவர் பண்றதுக்கான எந்த வேலையுமே அவங்க கிட்ட இல்லை. ஏன்னா
இது இந்த சாதிய லூட்ல வந்து நம்ம எப்பெல்லாம் எவ்வளவு நாள்ல உழல்றோமோ அது வரைக்கும் இவங்க இப்ப இந்த பசங்க செஞ்சதுனாலயோ வேற தனிப்பட்ட ஆட்கள் நாங்க வந்து சாதியை வேணாம்னு சொல்லிட்டோங்கிறதுனாலயோ இது சாதியை ஒழிஞ்சிருமோ ஒழியாது. ரீசன் என்னன்னா இதுல ஒன்றிய அமைச்சகத்துல ஒன்றிய அரசுல இருந்து எந்த செயல் திட்டமே இல்லை. அவங்க குறைஞ்சபட்சம் வந்து ஒரு சின்ன மாற்றமா இருக்கலாம், நம்ம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குன்னு சொல்ல வரீங்க. இல்ல இங்க நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அது எடுபடாதுன்னு சொல்றேன். உங்களுக்கு என்னன்னா இது வந்து சமூகத்துல ஒரு சின்ன பார்வையா தான் இருக்குமே தவிர நான் என்னுடைய என்ன ஆற்றாமையை வெளிப்படுத்தல. எனக்கு வந்து இது வந்து இல்லைங்க இது இயலாமையும் நான் வெளிப்படுத்தல. பிரச்சனை என்னன்னா இங்க இவங்க செயல்படுறதுனால என்ன இருக்கும், திரும்பவும் அந்த சாதியம் அப்படியே தான் இருக்கும். இன்னும் 2 ஜெனரேஷன் கொண்டு போயிட்டீங்கனாலும் அப்படியே தான் இருக்கும். குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு அரசாங்கம் சாதி ஒழிப்புக்காக வச்சிருக்க திட்டங்கள் என்ன? சாதி மறுப்பு திருமணம். சாதி மறுப்பு திருமணத்தை இவங்க என்ன வகையில என்ஷூர் பண்றாங்க? என்னன்னா சாதி மறுப்புல 2 பேர் சாதி மறுப்புங்கிறது முக்கியமான விஷயம். பிசி அண்ட் எஸ்சி இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா உண்மையான சாதி மறுப்பு திருமணம். இதுக்கு வந்து முன்னெடுக்கக்கூடிய ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? ரொம்ப குறைவு. ஏன்னா இங்கேயே வந்து இந்த ஊர் நம்ம என்ன பண்றாங்கன்னா இவங்க லவ் மேரேஜே கூட என்ன பண்ணுவாங்கன்னா பிசி அண்ட் பிசில கல்யாணம் பண்ணிட்டா கூட அது ஒரு மாற்றம் தான், சாதியை கலக்கட்டும், நல்ல பிரச்சனை இல்லை. ஏன்னா சாதி முடியறதுக்கு வழியா இருக்கலாம். ஆனா அவங்களே என்ன தெரியுமா, லவ் பண்ணும்போதே லவ் பண்ற பொண்ணு நம்ம சாதியான்னு பார்த்து லவ் பண்ற அளவுக்கு தான் இவங்க ஊர்ல இருக்கிறாங்க. இவங்களோட லவ்வே அவ்வளவு தூரத்துக்கு தான் இருக்கு. இப்ப இந்த சாதி ஒழிப்புக்கு வந்த ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து இந்திய அரசாங்கம் என்னவா ஃபாலோ பண்ணுது? இவன் ஒரு சாதியிலேருந்து வர்றான், இந்த சைடு ஒருத்தவங்க ஒரு பெண் ஒரு சாதியிலேருந்து, ஒரு ஆண் ஒரு சாதியிலேருந்து வராங்கன்னா இவங்களுக்கு பிறந்த குழந்தை என்னவா இருக்கணும்? சாதி மறுத்தவர்களின் குழந்தை தானே அது. அவங்களுக்கு கொடுக்கும்போது நீங்க என்ன சர்டிஃபிகேட் கொடுக்க போறீங்க? அம்மாவோட சாதியை அப்பாவோட சாதியை போட்டு சாதி நீல தானே போகுது. அதுதான் அரசாங்கம் கொடுக்குது. நீ சாதி அற்றவன்னு கொடுக்குறதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கு இவங்க கிட்ட. திரும்ப இந்த சகதியில நம்ம திரும்ப உழலதான் போறோம். சாதி அற்றவர்கள் சொல்றதுக்கு அவங்களுக்கு சாதி அற்றவர்கள் தானே. அவங்கள வந்து இவங்க குறைஞ்சபட்சம் இது இந்தியாவில இல்லவே இல்லை. தமிழ்நாடு கேரளா மாதிரி ஒரு இடங்கள்லாம் தான் இருக்கு. இப்ப இவங்களுக்கு ஒரு சர்டிஃபைட் பண்ணி இவங்களை வந்து இவங்களுக்கு இவ்வளவு சலுகைகள் கொடுத்து அவங்களை அடுத்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் வச்சாதான் மற்றவனும் மாறுறதுக்கான ஒரு இடத்துக்கு வரும். சாதி அற்றவன் போட்டுக்கணும்னா அவங்க விருப்பம் தானே அது. அது இல்ல. இப்ப நான் கேட்கறது அரசாங்கத்தோட செயல் திட்டத்தை பத்தி. ஒரு தனி மனித பிரச்சனைங்கிறது அவங்க பொருளாதாரத்துல வளர்ந்ததுனால அவங்க செஞ்சுக்கிறது. ஆனா பொதுவான ஒரு பெரும் சமூகத்தை உருவாக்குறதுக்கு அரசாங்கம்ல ஹெல்ப் பண்ணணும். சாதி மறுப்பு செய்யறவங்கள அரசாங்கம் என்ன பண்ணணும்? ஆமா இவன் சாதி மறுப்புன்னு ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கான், சாதி இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கு, அவங்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும். தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும், அவங்கள வந்து பாதுகாக்கணும். சாதி அற்றவர் அப்பதானே சாதி அற்றவர்கள் ஒரு விஷயத்தையே நீங்க உருவாக்குவீங்க. பார்வைக்கு கூட இங்க யாருமே இல்லையா? அவங்களுக்கு திரும்ப யாரு பாதுகாப்பு கொடுப்பா? இவங்களுக்கு யாருதான் பாதுகாப்பு கொடுப்பா? திருமணம் பண்ணிட்டு போனாலும் திரும்ப அந்த சாக்கடைகளே தான் போய் திரும்ப வரும் இல்லையா? அவங்களுக்குள்ள இருக்கிற உளவியல் பிரச்சனைகள் வேறையா இருக்கும். அவங்களை சரி பண்றதுக்கு இந்தியாவில எதுவுமே இல்லை. மதமற்றவர்கள் இந்த ஊர்ல சுதந்திரம்ங்கிறது பொய். மத சுதந்திரம்ல இங்க என்ன இருக்கு? மத சுதந்திரம் நீங்க வந்து பிறந்துட்டாலே எப்பயோ ஒரு வாட்டி வாசிச்சேன், யாரு சொன்னது எனக்கு ஞாபகம் இல்லை. சொல்லுவாங்க சுதந்திரம் அடையும் பொழுது நாடுகள் நிறைய இருந்துச்சு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நிறைய நாடுகள் அதே டைம்ல சமஸ்தானங்களா தனியா இருந்தவங்கள்ட்ட அவன் வரியை மட்டும் வாங்கிட்டு தனித்தனியா நிறைய இருந்துச்சு. சுதந்திரம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கும் பொழுது இங்க உள்ளுக்குள்ளே நம்ம ஊருக்குள்ளே இருந்த குட்டி குட்டி சமஸ்தானங்கள் எல்லாத்தையும் ஒன்னா ஏத்திக்கிறாங்க. ஒரே நாடாக்கும் ஒரே லேண்ட்ஸ்கேப்ல இருக்கனால ஆக்கிக்குவோன்னு அவங்க எல்லாத்துக்கும். அப்பதான் அவங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு நான் காசு கொடுக்குறோம் அந்த மாதிரி இது பண்ணிட்டு எடுத்துக்கிறாங்க. இப்ப இதுல சில பேர் சொன்னாங்களாம், காடுகள் இருக்குல்ல, இப்ப இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்லாம் சில ஊர்கள்ல இவங்க அங்கெல்லாம் போய் பிடிச்சிருக்க போறான், இவனா போட்டுக்கிறதா என் ஊருன்னு. இப்ப அந்த ஊர்ல உள்ள ஒருத்தனை அவனுக்கு வெள்ளக்காரன் ஆட்சி புரிஞ்சானே இந்தியா ஆட்சி புரிஞ்சானே எவன் ஆட்சி பண்ணா என்ன, அவனுக்கு பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்று அவன் ஊருக்குள்ள தான் இருக்க போறான். அவனுக்கு இன்ன வரைக்குமே வசதி போய் சேரல, அதனால சில இடஒதுக்கீடு கொடுக்குறான். ஆனா அவனை சுதந்திரம் அடைகிற வரைக்கும் ஒருத்தன் வந்து இப்போ வெள்ளக்காரனை பத்தியே தெரியாது, அவன் காட்டுக்குள்ளே இருக்கிறான். திடீர்னு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, எல்லாத்தையும் ஒரே லேண்ட்ஸ்கேப் போயிட்டான். ஒருத்தன் வர்றான், இப்ப அவனுக்கு என்ன மதம்? அவன் காட்டுக்குள்ள வாழக்கூடிய ஒரு பழங்குடி மனிதன். அவன் எப்படி? அவனுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும், அவன் ஒரு திருவிழாவை கொண்டாடுவான், அவன் ஒரு சாப்பாட்டை இது பண்ணுவான், அவனுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அவனை நீங்க எந்த மதத்துக்குள்ள அடக்குவீங்க? அவன் இந்து மதம் தானே. எப்படி இந்து மதமாகும்? ஒருத்தன் பிறந்தவன் ஒரு காட்டுக்குள்ள இருக்கிறான், அவனை எப்படி நீங்க மதமாக்குவீங்க? சொல்லுது சட்டம் ஏன் அப்படி சொல்லுது? நீங்க எப்படி வந்து உலகத்திலே இல்லாத சட்டமா இருக்குது. யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள்லயோ, யாரெல்லாம் முகமதியோ, யாரெல்லாம் பார்சிகளோ அவங்க எல்லாம் இந்துக்கள். இது உலகத்துல இது ஒரு சட்டமா? இது எனக்கு இது வந்து இது எப்படி எழுதுனாங்கன்னு எனக்கே புரியல. இப்போ இதுல சைனாவிலேயே நீங்க பாத்தீங்கன்னா மதமற்றவர்கள் கிட்டத்தட்ட 50 கோடி கிட்ட இருப்பாங்க. நியர்பை 27% அவங்க பாப்புலேஷன் 27% மதமற்றவர்கள். அப்படின்னா 50 கோடிக்கு நியர்பை எங்க இங்க இருக்கக்கூடிய சைனால வந்து பௌத்தம், தாவோயிசம், கன்ஃபியூசிசம், அதுக்கப்புறமும் கிறிஸ்தவம் அண்ட் இஸ்லாம், இது 5 மட்டும் அங்க வந்து ரெகக்னைஸ்டு மதங்களா இருக்கும். பாக்கி எல்லா மதங்களையும் அவங்க ஏத்துக்கிறாங்க, மதமற்றவர்களே ஏத்துக்கிறாங்க. இங்க இதுல வந்து 30% யூரோப்ல வந்து
மதமற்றவர்கள், அவங்க மதம் இல்லைன்னா அவங்கள ஏத்துக்கிட்டு அவங்கள அங்கீகரிக்கிறாங்க. நமக்கு இங்க இடஒதுக்கீடு சார்ந்ததுக்கு மட்டும் தானே இந்த தேவை இருக்கு. மதமற்றவர்கள் அரசாங்கம் அங்கீகரிக்குமா? முதல்ல மதமற்றவர்கள் அங்கீகரிக்கிறதுக்கு முதல்ல இங்க இடம் இருக்கா என்ன? அவங்களும் இந்துக்கள் தான். எப்படி மதமற்றவர்கள் இந்துக்கள்? என்னப்பா அது? எனக்கு பெரிய குழப்பமா இருக்குதுல. மதமற்றவர்கள் அந்த நாடுகள்லாம் தரவு தெரியுதுல. இங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல 1% குறைவுன்னு ஒரு தரவு காமிக்குது. போய் தேடுனா, ஏன்னா தரவுகள்ட்ட அவங்களுக்கு டிக் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை. மதம்ங்கிறது என்னோட ஏற்பு, ஒரு கட்சி என்னுடைய ஏற்பு. இந்த மாதிரி ஒரு மதத்தை ஏற்கிறதுக்கு எப்படி நான் பிறந்தவனே ஒரு மதமாயி, பிறந்த குழந்தை வந்து இது டிஎம்கே குழந்தை, ஏடிஎம்கே குழந்தை இதுக்கு சுமக்கணுமா? அது எப்படி ஆகும்? பிறந்தவனே அவங்க அப்பா அம்மா வச்சதுனால அது எப்படி ஆகும்? அதுதான் மற்ற நாடுகள், அதனால வளர்ந்த நாடுகள் எல்லாத்துலயும் அது ஏற்கப்படுது. அமெரிக்கால எத்தனை? அமெரிக்காலையும் அரௌண்ட் கிட்டத்தட்ட 30% பக்கத்துல அவங்க மதமற்றவர்கள். வளர்ந்த நாடுகளுக்கு இதுதான் தேவை. இதை ஏற்கிறதுக்கு நான் போய் அப்ளை பண்ணி, நீ வந்து தனியா அப்ளை பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு? நான் மதமற்றவன்னு இருக்கு, தனியா அப்ளை பண்ணணும். அதுக்கு வந்து திடீர்னு பிரச்சனை ஆயிடும். அதுக்கு கோர்ட்ல இருந்து அவ்வளவு சர்டிஃபிகேட் வாங்கிடும். சாதாரண வேலை இல்லை இது. உங்களுக்கு ஆப்ஷன் போட்டா இல்லைன்ட்டு போறான் இல்லையா? உங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு சாதி வேணும், அந்த லூட் வேணும், அதனால சுரண்டப்படக்கூடிய ஆட்கள் வேணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேலை இருக்கே தவிர அரசாங்கங்கள்ல செயல் திட்டங்களே இல்லை. சாதி மறுப்பு திருமணம் செய்யறவங்களை ஏற்கணும். ஏற்று அவங்கள வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்கள பார்வையா வச்சு இப்படிப்பட்டுதான் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிதான் அவங்க சாதி ஒழிப்புக்கான வேலை திட்டங்களை இவங்களை செயல்படுறது. இவங்கள்ட்ட இல்லைங்கிறது வந்து என்னோட விஷயம் என்னன்னா, அவங்க ஒன்றியத்துல வந்து அதுக்கான சட்டங்கள் இயற்றப்பட்ட மட்டும் இவங்க அதை ஏற்க முடியும். அந்த ஒரு சிக்கல் இருக்குது. அதை எப்படி உள்ளுக்குள்ள வேலை செஞ்சு சாதியற்றவர்கள் அரசாங்கமே செய்யற ஒரு வேலையை செய்யணுமே, செஞ்சா நல்லா இருக்குமே நான் சொல்றேன். ஏன்னா இங்க வந்து நம்ம ஊர்ல இருந்தா நம்ம பேர்ல இருந்து சாதிய வந்து அகற்றணும். ஏன்னா வெறும் பார்வையிலே ஒரு பேரை சொல்லும் போதே உன் பேர்ல உங்க காஸ்ட சொல்லிட்டா முகம் என்னவா மாறும்? சைக்கலாஜிக்கலா அவன் பார்வையே மாறிடும்ல. நல்லா பேசிட்டு கூட திடீர்னு மாறிடுவான். அதனாலதான் பேர்ல இருந்து எவனுமே இவன் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்மள்ட்ட சிக்கல் வச்சிருக்கான். இவன் இருந்தாலும் அடுத்து ரூட்டு போடுவான். ரூட்டு போட்டு நீ யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிறமா நினைச்சு அவனுக்கான ஒரு உளவியல் இருக்குல்ல. அந்த உளவியலை தயாரிக்கிறதுக்கு இந்திய அரசாங்கத்தை செயல் திட்டம் இல்ல, இது மாநில அரசாங்கங்கள் அதை செய்யறதுக்கான வழிமுறைகளை எப்படியாவது புதுசா தேடணும். தமிழ்நாடு மாதிரியான அது ஊர் வந்து எல்லாத்துக்கும் முன்னோடியா இருந்திருக்கலாம். நம்ம அதை செய்யணும். சாதி ஒழிப்பு சார்ந்து பல விஷயங்களை பேசியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி தோழர்.